வீட்லேயே ஒரு வழியாக திட்டுலாம் வாங்கி ஓகே பண்ணிட்டேன். ஸோ எல்லாருக்கும் வெரி ஹாப்பி நியூ இயர். ரொம்ப அழகாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது மட்டும் பண்ணாதீங்க. சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்க. எங்கேயும் ஸ்பீடாக போகாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக இருங்க. ஆமாம், என்ஜாய் பண்ணுங்க. மது அருந்துதல் உடலுக்கு நாட்டுக்கு கீழே போட சொல்கிறேன் கேடு. ஸோ அதை மட்டும் பண்ணாதீங்க. மற்றபடி எவ்வளோ என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கப்புறமா எனக்கு இந்த நியூ இயர் வர்றதுக்குள்ள அடி மேலே அடி வாங்கிட்டே இப்போ கூட கம்பளி பூச்சிலாம் இவ கழுத்துல அதை நாங்கள் வந்து அட்டாச் பண்ணுறோம். அந்த கிளிப் கண்டிப்பாக பாருங்க. கம்பளி பூச்சி வந்து இங்கே வந்துச்சு இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது தான். ஸோ நியூ இயரை ரொம்ப அழகாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் ரெசல்யூஷன்ஸ்லாம் எடுக்கணும்லாம் எதை எடுத்து வச்சுருக்கீங்க. ஸோ அதுவும் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்ஃபில் பண்ண பாருங்க. போக போக நாங்கள் என்ன பண்ணுறோம், எங்கே போகிறதுன்னு தெரியல, அதுதான் யோசிச்சுட்ருக்கோம். அது தெரியல. ஸோ ஒரு ஃப்ளோவில் நாங்கள் போகிறோம். ஸோ அது கண்டிப்பாக காட்டுறோம். மறக்காமல் பாருங்கள். கையெழுத்து பவன் போய் சாப்பிடலான்னு சொல்கிறேன். நான் சாப்பிட்டதே இல்லை இது வரைக்கும், தெரியுமா? அதனால கையேந்தி பவன் போயிட்டு இருக்கோம். நாங்கள் கையேந்தி பவனில் போய் சாப்பிட போகிறோம். அதனால வந்து அங்கே சாப்பிட்றோம். கடை வந்து வீட்டுக்கிட்டே தான் இருக்கு. ஆமாம் கடை. நாங்கள் பேச என்னாலும் கேட்கல கூட வாங்கி சாப்பிடுவோம். ஒரு 3 முட்டை தோசைண்ணா, ஒரு வெங்காய தோசை. எல்லாம் முட்டி சாப்பிட்றோம். அப்போ எடுத்துட்டு வரேன். யாருக்கு கொடுக்குறது? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சட்னி இல்லையா? கார சட்னியோட சாப்பிட்டா நல்லா இருக்கா? விளையாட்டுனேங்கிறா. கண்ணு வந்து கண்ணு கழிச்சு. நாங்கள் போயிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து டீ கடைக்கு போகிறோம். அதான் சொல்கிறேன், டீ ஷாப் போகிறோம். சாப்பிட்டோம். இது அப்படியே நிற்கிற மாதிரியே இருக்கு. உனக்கு எங்கே நிற்கிது? எனக்கு மட்டும் இங்கேயே நிற்கிது. என்ன சொல்லணும்? நீங்கள் எதுனா சொல்லுங்க. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ரொம்ப சாப்பிட்டீங்கன்னா இருந்தீங்கன்னா திகட்ட ஆரம்பிச்சிது. என்ன குழம்புனே தெரியல. அவர் ஊத்துனாரு பாருங்க, அவர் முட்டை தோசை. அந்த கிளிப்பை கண்டிப்பாக அட்டாச் பண்ணுவோம். முட்டையை போட்டு கையில் வச்சுட்டு சரி அதுதான் சூப்பராக இருக்கு. அப்படின்னு சாப்பிட்டுட்டு வந்து இப்போ வந்து டெம்போ உட்காந்துடும். இல்லை, ஒரு தோசை நல்லா இருந்தது, 2வது தோசை ஸோ அது சாப்பிட சாப்பிட அப்படிதான் இருக்கும். ஆமாம், அவர் ஊற்றுனது சூப்பராக இருந்துச்சு. நல்லாலாம் சொல்லக்கூடாது, பாவம். அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஒரு கடை இவ சாப்பிடவே இல்லை, சும்மா இவ்வளோதான் சாப்பிட்டேன். ஓகே, வந்து ஒரு வழியாக 2024, 2027, 2028 ஸ்டார்டட். ஸோ எல்லாருமே ஏதோ ஒரு புது புது விஷயம் வந்து யோசிச்சு வச்சுருக்கீங்க. லைக் ஒரு வருஷமும் நம்ம யோசிக்கிறது தான், இது நடக்கும் இல்லை இது பண்ணணும் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் யோசிக்கிறது தான். என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் புதுசு புதுசாக யோசிக்கிறது தண்டம். ஸ்டார்ட் பண்ணுங்க, பார்த்துக்கலாம். அது நியூ இயருக்கு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சலாம். வந்து இந்த நியூ இயருக்கு நம்ம வந்து புதுசாக இது ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும், டே புதுசாக அப்படிங்கிற லைஃப் புதுசாக அதாவது அப்படிலாம் கிடையாது. ஒரு வாழ்க்கை, அதோட கண்டினியூஷனே வருஷம் மாறும், இயர் மாறும், டேட் மாறும், அவ்வளோதான். வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் வந்து புதுசாக ஏதாவது விஷயம் ஸ்டார்ட் பண்ணணும், இப்போ நான் பண்ணலாம் அப்படி நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நியூ இயருக்காகவோ எந்த நாளுக்காகவோ வெயிட் பண்ண வேணாம். எப்போ தோணுதோ அதுக்கு அடுத்த நாள்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். நடக்கும் நடக்காதுன்றதுலாம் அது அப்புறம். எது முக்கியம்?
முக்கியம். எப்படி இருந்தாலும் நீங்க பார்க்க போறதில்ல நிறைய பேர் என்னடா? வீடியோ. நம்மளுக்கு இருக்கிறது இன்னும் ஒரு 10 பேர். அதெல்லாம் எதுக்கு இப்ப? அந்த 10 பேரும் ஒருத்தருனாலும் ஒருத்தருக்காக பேசிட்டு தான் ஆகணும். ஆமா ஒருத்தருக்கோசம் சொல்றான். என்ன சொல்லணும்னு சொல்றான்னு தெரியல. என்ன சொல்லணும்? ட்ரை தான். கரெக்ட். அதாவது எங்க வீட்டு பக்கத்துல எவனோ டொம்மல் இடிச்சிட்டு இருக்கான். அது வேற உங்களுக்கு கேட்கும் வேற. நாய்ஸ் கேன்சலேஷன் என் ஃபோனில் இல்லை. தென் இன்னொன்று என்னன்னா நீங்கள் இப்போ ஒன்று பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கீங்க தெரியுமா? அதை இப்போ பண்ணினாலும் நாளைக்கு பண்ணிங்கனாலும் 1 வருஷம் கழிச்சு பண்ணாலும் 2 வருஷம் கழிச்சு பண்ணாலும் எப்போ பண்ணாலுமே அதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட் டே மாரி. லைக் நீங்கள் இப்போ பண்ணல, நான் இதுக்கப்புறம் பண்ணலாம், இதோ இப்படி பண்ணுறேன். எப்போ பண்ணாலும் நீங்கள் சிலது கற்றுக்க தானே போகிறீங்க. நல்லதோ கெட்டதோ நாங்களும் ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ இந்த வீடியோ கூட அப்படி தான் இருக்கும். லைக் அது நம்ம போக போக ஓரளவுக்கு வரும்ல. இப்போ நாங்கள் எடுக்க தெரியாம தான் எடுத்துட்டு இருக்கோம். ஆமாம். ஸோ அதெல்லாம் நான் வந்து பூச்செல்லாம் பண்ணேன். அவனும் பூச்செல்லாம் பண்ணேன். ஆமாம். தெரியுது இப்போதைக்கு நாங்களே ஸ்டாண்ட் வச்சு தான் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் ஒன்றும் மாட்டல. நீங்கள் யாராவது என்ன ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ டிலே பண்ணாதீங்க. அந்த நியூ இயர் அதெல்லாம் இது பார்க்காதீங்க. ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க எல்லாருக்கும். சொல்லுடா. சொல்றேன் கிரிஞ்சு எல்லாம் முன்னாடி வாழ்க்கை சொல்றேன். எல்லாரும் கிரிஞ்சு தான். ஆனா இப்ப கிரிஞ்சு இவகிட்ட நான் ஒரு நாள் கேட்டேன், நியூ இயர் நைட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டதுக்கு வந்து சாப்பிட்டுட்டு வயிறு வீட்டில் தூங்குவேன்னா. சரி பசங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் அதுக்கு நான் எதுவுமே சொல்லலை. ஆனால் இவ ஒன்று சொன்னான், கேளுங்களேன். என்ன சொன்னாங்க? பசங்க பொண்ணுங்கலாம் இல்லை, நான் வீட்டில் வயிறு முட்டை சாப்பிட்டு தூங்குவேன். அது நான். பசங்களாக இருக்கட்டும் பொண்ணுங்களா இருக்கட்டும் மோஸ்ட்டாக வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச பைக் ரைடு, தண்ணி இல்லை சறுக்கு, அதுக்கப்புறம் என்ன நீ பையன் தானே பண்றப்பே. நீ சொன்னதான் நான் பாத்தீங்களா என்ன ஏதோ கேக்குறா. அவர் சொன்னதை சொல்ல மாட்டா. அதாவது என்னன்னா இந்த வண்டியில வந்து பசங்களா இருக்கட்டும் பொண்ணுங்களா இருக்கட்டும் கும்பலா போயிட்டு ஸ்பீடா போயிட்டு ஏதாவது ஒன்று பண்ணி இல்லைன்னா பப்பு பார்க்கு எங்கேயாச்சும் போய் யாருக்கு என்ன வம்புக்கு அவங்க இவங்களை வச்சு இவங்க அவங்கள வச்சு மொத்தம் ஒரு நியூ இயரே இல்லாமல் ஒரு கலப்பு என்னடா சொல்லுவாங்க, கலவரமா ஆக்கிட்டு அந்த நியூ இயரை வந்து நிறைய பேர் அப்படிதான் பண்ணுறாங்க. இல்ல நான் கேட்க மாட்டேன் மஸ்னா. ஃபுல்லா குடிச்சிட்டு என்ன போய் உண்டு அவனாச்சு இவனாச்சு 2 பேர் சண்டை போட்டுன்னு வீட்டுல வந்து கட்டு போட்டுன்னு பத்துனுப்பாங்க. நான் யோசிக்கிறேன், என்ன இவ பொண்ணு மாரி பேசுனா பையன் மாரி பேசு. இப்ப என்னன்னா இவ்வளவு அடக்க உறக்கமா இருக்கு. கேமரா ஆன் பண்ணா அடக்கமான பொண்ணாயிட்டா. கேமரா ஆன் பண்ணலன்னா சரி நான் சொல்றேன் தப்புதா. இப்போ பசங்களை எப்படின்னா நல்லா போகக்கூடாது. தப்புனா தப்பு தான். அது பசங்களுக்கும் தப்பு தான் பொண்ணுங்களுக்கும் தப்பு தான். அந்த மைண்ட் செட் இருக்க பசங்களும் நான் சொல்லணும்னு இல்லை, நிறைய பேர் சொல்லிட்டாங்க, இருந்தாலும் நானும் சொல்லணும்னு தோணுச்சு. வேற சொல்லு, நீ சொல்லு. பசங்கன்ற அதாவது நியூ இயர் நைட் அன்னைக்கு ஃபுல்லா குடிச்சிட்டு பெசனர் பீச்சில் போயிட்டு பீச்சை பார்த்தாதான் உண்டுன்ட்டு நிறைய பேர் போவீங்க. நானும் போயிருக்கேன். அன்னைக்கு நைட்டு பீச்சை பார்த்தாதான் பார்த்ததாச்சுலாம் இல்லை. போலீஸ் பிடிச்சி காலைல 6 மணி வரைக்கும் உட்கார வைப்பாங்க. இதெல்லாம் தேவையா? நான் சொன்னது என்ன பூமர் அண்ணான்ற. சொல்லுமா, சொல்லு தங்கச்சி. தங்கச்சி தங்கச்சி நம்ம அடுத்த ஒரு vlogல சந்திப்போம். பை பாய். போதுமா?